ஹாய் கைஸ், நான் ஆகாஷ். இன்னைக்கு இதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து அவுட் ஆயிருச்சு. அதுல எந்தெந்த கேண்டிடேட் எங்க வின் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த பார்ட்டிஸ் எத்தனை சீட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றதான் நமக்குலாம் நேற்று நியூஸா போயிட்டு இருக்கோம். அதான் இன்னைக்கு இந்தியாவில பெரிய நியூஸ். பட் இப்போ என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டி கிட்ட 272 சீட்ஸ் இருந்தா அது வந்து சென்ட்ரல்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். பட் இப்போ எந்த ஒரு பார்ட்டி கிட்டயுமே இண்டிவிஜுவலா 272 சீட்ஸ் இல்ல. அவங்க சென்ட்ரல்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு அவங்களோட அலையன்ஸ் பார்ட்டியை தான் நம்பியிருக்காங்க. இப்போ இண்டிவிஜுவலா இருக்கிற எத்தனை சீட்ஸ்ன்னு பார்த்தோம். பிஜேபி கிட்ட இண்டிவிஜுவலா 240 சீட்ஸ் தான் இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் பார்ட்டி கிட்ட இண்டிவிஜுவலா 99 சீட்ஸ் இருக்கு. 99 சீட்ஸும் பிஜேபி கிட்ட 240 சீட்ஸும் இருக்கு. யார்கிட்டயுமே 272 சீட்ஸ் இல்லாததுனால அவங்க அலையன்ஸ் பார்ட்டியோட சீட்ஸ் எல்லாம் சேர்த்து அவங்க வந்து சென்ட்ரல்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ அலையன்ஸ் பார்ட்டியோட சேர்த்து பிஜேபி கிட்ட பாத்தீங்கன்னா 293 சீட்ஸும் காங்கிரஸ் கிட்ட 234 சீட்ஸும் வின் பண்றதுக்கு இருக்கு. இப்போ ஆப்வியஸ்லி பிஜேபி வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் அர்த்தம். பட் அந்த பிஜேபி அலையன்ஸ் பார்ட்டி யாராவது எங்களுக்கு வந்து பிஜேபியோட அலையன்ஸ் வேணாம், நாங்க வந்து காங்கிரஸ் கூட போறோம், நாங்க காங்கிரஸ் கூட அலையன்ஸ் வச்சு காங்கிரஸ் கூட ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மேபி பிஜேபி கிட்ட இருந்து கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் கிட்ட போகலாம். அதை பண்றதுக்காக இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து இன்னைக்கு 2 பேர்கிட்ட பேசியிருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, நிதிஷ்குமார், அதாவது ஜனதா தள் யுனைடெட் பார்ட்டியோட ஹெட், பீகாரோட சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் கிட்டையும், அப்புறம் ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் தெலுங்கு தேசம் பார்ட்டியோட ஹெட் அவர் வந்து சந்திரபாபு நாயுடு அவங்க கிட்டையும் இதே மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க எங்க கூட பார்ட்டி அலையன்ஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிதிஷ்குமார் வந்து இந்த மாதிரி நெகோசியேட் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி எப்படின்னா, ஜார்க்கண்ட் பீகாரையும் நீங்க பிரிச்சப்போ எல்லா ரிசோர்ஸஸுமே ஜார்க்கண்ட் கூட போயிருச்சு, பீகாருக்கு எந்த ரிசோர்ஸஸுமே இல்ல, ஸ்கூல்ஸ் எல்லாமே ஜார்க்கண்ட் கூட போயிருச்சு, பீகார் வந்து அதனால புவரஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா மாறிடுச்சு, நீங்க வந்து பீகாருக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்தா நான் வந்து இது மாதிரி அலையன்ஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறமா செகண்ட் என்ன நெகோசியேட் பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா ஒரு கேஸ்ட் பேஸ்டு ஒரு சென்சஸ் ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு கோரிக்கையா வச்சிருக்காரு. அப்புறம் அதே மாதிரி இவர் சந்திரபாபு நாயுடு என்னென்ன கோரிக்கை வச்சிருக்காரோ அதே மாதிரி நீங்க வந்து தெலுங்கானா ஆந்திராவும் பிரிச்சிட்டீங்க, அதனால எல்லா ரிசோர்ஸுமே தெலுங்கானால போயிருச்சு, ஆந்திரா வந்து இப்போ வந்து டெவலப் ஆகவே இல்லை, எந்த ஒரு டெவலப்மெண்ட்ஸுமே பெருசா ஆந்திராவுக்கு கொண்டு வரல, அதனால ஆந்திராவையும் நீங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டா அனௌன்ஸ் பண்ணணும், அப்புறம் வந்து சம் டாக்ஸஸ்ல சம் டிடக்ஷன்ஸ்லாம் நீங்க அந்த ஆந்திர பிரதேஷ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அந்த என்டிஏ அதாவது பிஜேபி கூட அலையன்ஸ்ல இருக்கிற இந்த நிதிஷ்குமார் ஜனதா தள் யுனைடெடும் தெலுங்கு தேசம் பார்ட்டியும் எப்ப வேணா காங்கிரஸுக்கு தாவலாம். இப்போ என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, தெலுங்கு தேசம் பார்ட்டி கிட்ட ஒரு 16 சீட்ஸும் ஜனதா தள் யுனைடெட் கிட்ட ஒரு 12 சீட்ஸும் இருக்கு. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா கூட 28 சீட்ஸ் தான் வரும். பட் அவங்க காங்கிரஸ் பார்ட்டி அமைக்கிறதுக்கு வந்து இன்னொரு 10 to 11 சீட்ஸ் கிட்ட வேணும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மற்ற சின்ன சின்ன பார்ட்டிஸ் இருப்பாங்களா, நாங்க யாரு கூட அலையன்சஸ் வேணாம் அப்படின்னு சொல்ற கேண்டிடேட்ஸ், நான் சோலோவா நின்றுட்டு இருக்கேன், அதாவது சுயேட்சை வேட்பாளர், அவங்க வந்து இந்தியா ஒரு 8-9 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நெகோசியேட் பண்ணிருக்காங்க, நீங்க இங்க கூட வாங்க எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி நெகோசியேட் பண்ணிருக்காங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. அதே மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிஸ் அந்த 3 சீட்டு 4 சீட் எல்லாம் வின் பண்ணிருப்பாங்க, அவங்க கிட்ட நெகோசியேஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது. பட் ஃபைனலா நமக்கு வந்து எந்த பார்ட்டி எங்க போறாங்க, யாரு கூட சப்போர்ட் பண்றாங்க, யாரு கூட அலையன்ஸ் வச்சுக்கிறாங்கன்னு பார்த்துதான் சென்ட்ரல்ல யாரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றது தெரியும். எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கஸ்டா பிஜேபி தான் வின் பண்ணணும்னு எல்லாமே சொல்லியிருந்தாங்க. பட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அது வந்து டிஃப்ரெண்டாகவே தலையிலேயே மாறி இருக்குது. யாருமே எக்ஸெப்ட் கூட பண்ணாத அளவுக்கு காங்கிரஸ் வந்து முன்னாடி ஜெயிச்சு வந்திருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கிற சமயத்துல இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து அவங்களோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணிருக்காங்க, ரிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 3 to 4 டேஸ்க்கு இதே மாதிரி யாரு பிரசிடென்ட், யாரு பிரைம் மினிஸ்டர் ஆக போறாங்க அப்படின்ற ஒரு டாக் தான் இந்தியா ஃபுல்லாவே டாக்கா இருக்கும். யார் எந்த கட்சிக்கு தாகுறாங்க, யார் சப்போர்ட் பண்றாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.